சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு 25 நாட்களுக்கான கவுண்டவுன் ஆயுஷ் அமைச்சகத்தின் மூலம் தொடங்கப்பட்டுள்ளதுங்க. இதன் மூலமாக நாடு முழுவதும் பல்வேறு யோகா தொடர்பான சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட இருக்கு. யோகாவை பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட இருக்கு. இதை தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வந்தோம்னா யோகாவை பற்றின போதிய தெளிவு வேணுங்கிறவங்க, அதை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கும். ஸோ மத்திய அரசு முன்னெடுக்கக்கூடிய இந்த முன்னெடுப்பில் உங்களுடைய பங்களிப்பை தந்துக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் பெரும்பாலும் அதிக அளவு பூஸ்டப் பண்ணப்பட மாட்டாது. ஏன்னா மக்கள் இந்த மாதிரி யோகா உடற்பயிற்சின்னு ஆரோக்கியமாக இருந்து மருந்தே இல்லாமல் வாழ்கிறதுக்கான வாய்ப்பு வந்துருச்சுன்னா பல பேர் கல்லா கட்ட முடியாது. ஸோ அதனால் சும்மா அப்படியே மேம்போக்காக தான் தொட்டுட்டு போவாங்க. நம்ம உங்களுக்காக தெளிவாக விளக்குறோம். அடுத்தடுத்த நாட்களில் இன்றைய காணொலி எடுத்துக்கிற இதிலிருந்து 25 நாட்கள், ஸோ 25 டேஸில் நீங்கள் யோகாவை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிருக்கீங்க. எங்கே ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிடுறேன். மத்திய அரசுடைய ஆயுஷ்மான் திட்டம் சொல்கிறீங்களா, ஆயுஷ் அப்படின்னு அமைச்சகம்னு தனியாக உருவாக்கியிருக்காங்க. ஆயுஷ்மான் திட்டம் அது வேறு, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஆயுஷ் அமைச்சகம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு கீழே தெளிவாக வருது அவங்களுடைய வெப்சைடு, அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டில், இப்போ எக்ஸ் தளம்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அதில் தெளிவாக வந்துக்கிட்டு இருக்குது எந்தெந்த அமைச்சர்கள் எங்கெங்கே நிகழ்ச்சி பண்ணுறாங்க, யோகாவை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, எங்கெங்கே கிளாஸுக்கு நடக்குதுனால தெளிவாக வருது. முடிந்தவரை நானும் இங்கே எடுத்து சொல்கிறேன். ஸோ இனி வரக்கூடிய இன்றைய நாள் கழித்து 24 நாள் நம்ம என்ன பண்ணலான்னா யோகாவை பற்றி தெளிவாக கற்றுக்க இருக்கிறோம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த சிசி நியூஸ் குருவையும். நான் உங்கள் குரு, உங்கள் பௌர்ணமாவுடன். நன்றி, வணக்கம் மக்களே.